தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் 16/5/2025 அன்று ஒரு விளக்க ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. இந்த விளக்க ஆணையானது ஏற்கனவே 2018 ஆண்டு ஜனவரி 15 அன்று வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆணையினுடைய தொடர்ச்சியாகும். அந்த ஆணையிலே என்ன சொல்லியிருக்கின்றார்கள்? CGH மூலமாக வழங்கப்படக்கூடிய மருந்துகள் எல்லாமே ஜெனரிக் மெடிசனாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தமானது ஜனவரி 15, 2018 ஆணையிலே சொல்லப்பட்டது. எந்த ஒரு மருந்தாவது டாக்டர்ஸ்கள் தேர்வு செய்திருந்தாலும் கூட அதற்குரிய ஜெனரிக் மெடிசன் தான் CGHS பெனிஃபிஷரிக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஆணையினுடைய முக்கியமான நோக்கமாகும். தற்பொழுது அந்த விதியானது தளர்த்தப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது தளர்த்தப்பட்ட இந்த விதியின் மூலமாக ஸ்பெஷலிஸ்ட் மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட அந்த மருந்துகள் CGHSலே அதனுடைய ஜெனரிக் நேம் இல்லாமல் இருந்தால் அதற்கு ஆல்டர்னேட் பிராண்ட் என்ன இருக்கிறது என்று ஆல்டர்னேட் பிராண்டும் இல்லாமல் இருந்தால் என்ன மருந்தை டாக்டர்கள் பரிந்துரைத்திருக்கின்றார்களோ அதே மருந்தினை அவர்கள் ஆத்தரைஸ்டு லோக்கல் கெமிஸ்ட் மூலமாக வரவழைத்து CGHS பயனாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று இந்த விளக்க ஆணையானது தரப்பட்டு இருக்கிறது. உள்ளபடியே வரவேற்கத்தக்க ஆணை. பல இடங்களிலே ஜெனரிக் மெடிசன் தான் வழங்கப்படுவதால் பல CGHS சந்தாதாரர்கள் எல்லாம் இந்த ஜெனரிக் மெடிசன் என்பது அவர்களுடைய ஒருவேளை அவர்களுக்கு திருப்தி இல்லாமல் இருக்கலாம், அல்லது அதுவே நிறையான காரணமாகவும் இருக்கலாம். அந்த மருந்தானது அவர்களுக்கு போதியதாக இல்லாத காரணத்தினால் அந்த நேரங்களிலே அவர்கள் CGHSற்கு செல்வதையே தவிர்த்து வந்தார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. இந்த நிலை மாறி தற்பொழுது வழங்கப்பட வேண்டிய மருந்திற்கு உரிய அந்த ஜெனரிக் மெடிசன் என்பதோ அல்லது ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய பிராண்ட் நேமே இல்லாமல் இருந்தால் அதற்கு மாற்றாக என்ன மெடிசன் என்பது பரிந்துரைக்கப்பட்டு இருக்கிறதோ அதை வாங்கி கொடுக்கலாம் என்பது மிகச் சிறந்த ஆணை. நிச்சயமாக டாக்டர்கள் பிரிஸ்கிரைப் செய்கின்ற பொழுது CGHS சந்தாதாரர்களுடைய விருப்பத்திற்கேற்ப இந்த மருந்தானது அமையும் என்பதிலே ஒரு முன்னேற்றமாம் என்றுதான் நாம் கருத வேண்டி இருக்கிறது என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.